அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, 2026 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றி கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து ஒரு கூட்டணி அமைத்தால் அது வெற்றி கூட்டணியாக அமையுமா என்பது குறித்து பேச போகிறேன். இந்த பதிவு பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒன் ஸ்மால் டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இருக்காது. முழுக்க முழுக்க பொதுவான கருத்துக்கள் தான் இருக்கும். என்னோட நண்பர்கள் கிட்ட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பதிவை கொண்டு போக போகிறேன். 2026 தேர்தலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலை பார்க்கலாம். இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செஞ்ச 2 திராவிட கட்சிகள், திமுக மற்றும் அதிமுகவுடைய இரு பெரும் தலைவர்களாக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மா மற்றும் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லாமல் எதிர்கொண்ட முதல் தேர்தல். அந்த காலகட்டத்தில் அதிமுகவிற்கு பொதுச் செயலாளராக திரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை பொதுச் செயலாளராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இருந்தாங்க. அவர்களுடைய தலைமையில் தேர்தல் எதிர்கொண்டாங்க அதிமுக. அதே மாதிரி ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வர் வேட்பாளராக வைத்து திமுக தேர்தலை எதிர்கொண்டாங்க. இதில் அதிமுக கூட்டணியில் பெரும் கட்சிகள் அப்படின்னு பார்த்தா பாஜக மற்றும் பாமக. திராவிட முன்னேற்ற கழகமும் பெரும் கூட்டணி பலத்தோட போட்டியிட்டாங்க. காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் மற்றும் பல கட்சிகள் இணைந்து போட்டியிட்டாங்க. 2021 தேர்தல் முடிவில் திமுக கூட்டணி வெற்றியும் பெற்றாங்க. கூட்டணிகள் குறித்தும் வெற்றி தோல்வி குறித்தும் நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்திய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக மற்றும் பாஜக இருந்த கூட்டணியில் எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க கடந்த காலத்தில் அப்படிங்கிறது தான். இதில் அதிமுக மற்றும் இதர கட்சிகள் இணைந்து இரட்டை இலை சின்னத்தில் 191 தொகுதிகளில் போட்டியிட்டு 66 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதியில் வெற்றி பெற்றார். கடந்த 2021 தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு பெரும் காரணமாக கருதப்பட்டது 2 விஷயம். ஒன்று, 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. இன்னொன்று பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி. பாஜக இந்திய அளவில் பெரும் கட்சியாக இருந்தாலும் அதனுடைய கொள்கைகளும் சித்தாந்தங்களும் பெருவாரியான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்கட்சிகளும் அதே விஷயத்தை தான் முதன்மையாக வச்சு தங்களுடைய தேர்தல் பரப்புரையையும் மேற்கொண்டாங்க. என்னதான் அதிமுக தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்கு வித்தியாசம் எடுத்து பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ 2026 தேர்தலுக்குள்ள வரலாம். 2026 தேர்தல் இவ்வளவு சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது திரு விஜய் அவர்கள். இதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, ரொம்ப வருஷமாக மிகவும் அறியப்பட்ட முகம், தமிழ்நாட்டோட இப்போ இருக்கிற உச்ச நட்சத்திரம், அதிக இளைஞர்களை ரசிகர்களாக கொண்ட ஒருவர், 200 கோடியை சம்பளமாக வாங்குற ஒருத்தர் தன்னுடைய சினிமா கரியரை ட்ராப் பண்ணிட்டு வராரு. அவரை எளிமையாக நிராகரிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா அவர் ஒரு தமிழர். தமிழ்நாட்டை இந்த மண்ணில் பிறந்த ஒருவர் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் தான் ஆகுது. 2 மாநில மாநாடுகள் நடத்தியிருக்காங்க. 5 மாவட்டங்களில் தேர்தல் பரப்புரை செஞ்சுருக்காங்க. அவரை பார்க்கறதுக்காக மக்கள் மிகப்பெரிய அளவில் கூடி வராங்க. கடைசியாக நடந்த கரூர் துயர சம்பவம், 42 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துட்டாங்க. எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவர்களுடைய இழப்பை ஈடுகட்ட முடியாது. கடந்த வாரம் வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்காங்க. விசாரணை உண்மையா நேர்மையா நடந்து உயிரிழந்தோருக்கு நீதி கிடைக்கணும், அந்த சம்பவத்தில் உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத விசாரித்து நல்ல தீர்ப்பு வரணும். இதுதான் மக்களாகிய நம் எல்லோருடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும். மிகவும் அறிவார்ந்த ஒரு சமூகம் யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்கணும். குழந்தைகளை பொதுக்கூட்டத்திற்கு கூட்டிகிட்டு போகிறத முடிந்தவரை தவிர்க்கிறது நல்லது. இந்த சம்பவத்தை காரணமாக கொண்டு அரசியல் செய்கிறது அநாகரிகமான விஷயம். இங்கே எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது. அதை பயன்படுத்தி ஒருத்தர் மேலே மட்டும் பழியை சுமத்துறது ரொம்ப தவறான விஷயம்.
hope all this is being taken in the right spirit. I'm not trying to put anybody down. But like I say, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வள்ளுவரின் வாக்கியத்தை உணர்ந்து நடக்கக்கூடிய தமிழ் மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. உண்மை என்னங்கிறது மக்கள் அறிவார்கள். இப்போ கூட்டணி கணக்குக்குள்ள வருவோம். முதல்ல விஜய் அவர்கள் தனியா தேர்தல் எதிர்கொண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இங்க இப்ப பிரச்சனை என்னன்னா, இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் எந்த தேர்தலையும் எதிர்கொள்ளவில்லை. 2024 நடந்த மக்களவை தேர்தலையும் எதிர்கொள்ளல. அதனால எந்தெந்த இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் பலமா இருக்கு, எங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, எங்க மிகவும் குறைவா இருக்குது அப்படிங்கிறத கணிக்க முடியல. ஆனா அவர் தனியா நின்னா கடந்த 2021 தேர்தல்ல திரு சீமான் அவர்கள் 55க்கும் மேற்பட்ட இடத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிச்சாரு. கிட்டத்தட்ட 6.58% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. அதே மாதிரி 2026 தேர்தல்ல விஜய் அவர்கள் 70%த்திற்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நின்னா திமுக மற்றும் அதிமுக யாருக்கு சாதகமா அமையும், யாருக்கு பாதகமா அமையும் அப்படிங்கிறது கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கடந்த மதுரை மாநாட்டுல விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. உங்க தொகுதியில டிவிகே சார்பா நிக்கிற எல்லா வேட்பாளர்களையும் உங்க விஜயா நினைச்சு உங்க வாக்க செலுத்தணும் அப்படின்னு. இது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஒவ்வொரு தொகுதியிலையும் பல வருஷமா அனுபவம் மிகுந்த திமுக அதிமுக வேட்பாளர்கள் வந்து நிற்பாங்க. அந்த களத்துல புதுமுகமா ஒருத்தர் நின்னா பரிச்சயம் இல்லாத ஒருத்தரா தான் அவர் தெரிவாரு. பிராக்டிக்கலா பார்த்தா எப்பவுமே ஒருத்தர் ஒரே நேரத்துல ஒரு எதிரிக்கிட்ட தான் சண்டை போட முடியும். அதுவும் நம்ம விட பலம் வாய்ந்த 2 பேர்கிட்ட சண்டை செஞ்சா சரியான பயிற்சி இல்லாதவர் ஜெயிக்கிறது கடினமான விஷயம். எதிர்கொள்ளணும் அப்படின்னா வலுவான கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். கிளைக்கழக செயலாளர்கள் வர முறையா போட்டிருக்கணும். அதுவும் பல இடங்கள்ல வேக்கம் ஸ்பேஸா தான் இருக்கு. தேர்தல் நெருக்கத்துல தமிழக வெற்றி கழகம் சந்திக்கிற பிரச்சனையை விட கிளைக்கழக தொண்டர்கள் புதுசா பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. விஜய் அவர்கள் லீகல் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணிடுவாரு. ஆனா கிளைக்கழகத்துல இருக்கிற ஒரு தொண்டர் அதை எதிர்கொள்வதற்கு கஷ்டப்படுவாரு. பெரிய பின்புலம் இல்லாத காரணத்தை தேர்தல் நேரத்துல மக்களை கவர்வதற்காக பெரிய கட்சிகள் பல முன்னெடுப்புகள் செய்வாங்க. அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்துல டிவிகே செய்யும் முயற்சிகள் இருட்டடிப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சின்னம். இப்ப வரைக்கும் பல கிராமங்கள்ல என்ன கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா ரெட்டலை, உதயசூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கடினமான விஷயம். இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு சின்னமா இருந்தா ஓகே. ஆனா 234 தொகுதிகள்லையும் தனித்தனி சின்னங்கள் கொடுத்தா சாத்தியமில்லாத ஒரு விஷயம். சரி, ஒரே சின்னமா கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அது என்ன சின்னமா இருக்கும்? விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுதும் சரி, மாநாட்டிற்கு சென்ற பொழுதும் சரி, கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாம் அன்பா தூக்கி போட்டாங்க. கரூர்ல அவர் மீது செருப்பு தூக்கி போடப்பட்டது. உண்மையிலேயே அது ரொம்ப தவறான விஷயம். அந்த செயலை செஞ்சவங்க தண்டிக்கப்படணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, செருப்பு அவருக்கு சின்னமா வழங்கப்பட்டா என்ன நடக்கும்? தொண்டர்கள் அப்படிங்கிற போர்வையில அவரை பிடிக்காதவர்கள் அந்த அநாகரிகமான செயலை செய்ய வாய்ப்பு இருக்கு. என்னைக்கும் அரசியல்ல ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறவங்க எதையும் கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு. இது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது அரசியல். தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய காலங்களில் சின்னத்திற்காக தேர்தல் ஆணையத்தை அணுகுவாங்க. எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்றாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் இணைஞ்சா எவ்வாறு இருக்கும்னு பார்க்கலாம். இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பாஜக விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே பாஜகவை கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டாரு. தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டும் வராரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அதே கூட்டணியில இணைஞ்சா தவறா இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் கருதுறாருன்னு நினைக்கிறேன். அப்படி அவர் நினைக்கிறதுல தவறு இல்லை. அதே சமயம்
அவரை விமர்சிக்கிறவங்களும் ஒரு காலத்துல பாஜக கூட்டணியில இருந்தவங்க தான். அரசியல்ல கால சூழ்நிலைக்கேற்ப சில முடிவுகளை எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலைக்கு விஜய் அவர்கள் மிக விரைவா தள்ளப்பட்டுட்டாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. பாஜகவுடனான கூட்டணி வெற்றிக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி, கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு மிக அழகா தெளிவுபடுத்தி இருப்பார். தமிழகத்திற்கு எதிராக மத்திய அரசு ஒரு செயல்பாட்டை மேற்கொண்டா அதிமுகவும் அதை அனுமதிக்காது. விஜய் அவர்களும் கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு எளிமைப்படுத்தி கூறணும், அவரும் புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டணி அமைவதால தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு விரிவான அரசியல் தொடர்பு கிடைக்கும். களத்துல அரசியல் செயல்பாட்டை மேற்கொள்ள மிக மிக எளிமையா இருக்கும். லீகல் இஷ்யூஸ் வர்றப்போ கூட்டணி கட்சிகள்ல இருந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கும். அதிமுகவுடைய கட்டமைப்பு மிக வலுவானது. அது ஒரு அரணா இருந்து தாவேகாவிற்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் பாதுகாப்பாக அமையும் கூட்டணி அமைந்தால். விஜய் அவர்கள் இந்த கூட்டணியில இணைஞ்சா தட்ஸ் a clean sweep. 2026 தேர்தலில் வெற்றி பெற்றுட்டா வெற்றிக்கு தாவேகா தான் காரணம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம். தொகுதிகள் அதிகமா வென்றிருக்கும் பட்சத்துல திரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி கூட்டணி உடைத்து எதிர்கட்சி தலைவரா அமரவும் வாய்ப்பு இருக்கு. கட்சியையும் வளர்க்கலாம் வித் பவரோட. இந்த பதிவின் மூலமா திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி எப்பவும் யாரையும் நம்ப மாட்டாரு, அவங்க கூட இருக்கிறவங்களையும் கூட. ஏன்னா கூட இருக்கிறவங்களும் அவரோட இடத்துக்கு வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அது அந்த அரசியல்வாதிக்கும் தெரியணும். ஒரு தலைவர் நல்லவரா இருக்கிறத காட்டிலும் வல்லவரா இருக்கிறது அவருக்கும் அவர் நேசிக்கும் மக்களுக்கும் நல்லது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்ல முடியும். தாவேகா 2026 தேர்தலை கூட்டணி படத்தோட எதிர்கொண்டாலும் சரி அல்லது தனியா எதிர்கொண்டாலும் சரி, they will play a crucial and key role in 2026 election. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதோ கருத்துக்களில் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.